ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் 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 ஒருத்தி மகனாய் ஒளித்து வந்தோம் பரிதரிதியாகில் திருதர்க்க செல்வமும் சேவகமும் யாபாடி திருதர்க்க செல்வமும் சேவகமும் யாபாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்திலோயும் பாய் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்திலோயும் பாய். வாழ்க்கையில நம் அனைவருக்கும் மைல் ஸ்டோன் என்று ஒன்று இருக்கும். இதை நம்ம சாதிச்சிருக்கோம். ஆண்டாள் 26வது பாசுரத்துல சாதிக்க போறா. அதுக்கு இந்த 25வது பாசுரம் தான் மைல் ஸ்டோன். அந்த கருத்தை எங்கனே நாம் இங்கு கொள்ளலாம் என்று பார்த்தோமே ஆயின், ஆண்டாள் ரொம்ப தெளிவா கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணருக்கு என்ன சிறப்பு அப்படிங்கிறத இந்த பாசுரத்தை தெரிவிக்கிறார். தாயால் தான் குழந்தைகளுக்கு ஒரு பெருமை. அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி. தஸ்யை ஜனன்யை நமஹா என்று ஆதிசங்கரர் மாத்ருகா பஞ்சகத்தில் தெரிவித்தார். கண்ணனுக்கு ஒரு பெரிய பாக்கியம். பெத்த தாய் ஒத்தி, வளர்த்தவள் ஒருவள், இருவரையும் கொண்டாடக்கூடிய பாசுரம் இது. என்ன கருத்துங்கிறதை பார்ப்போம். ஒருத்தி மகனாய் பிறந்து. ஒருத்தி என்று இங்கு சொன்னால் நம் அனைவருக்குமே தெரியும், இது எண்ணான ஒன்றை சொல்ல வேண்டும் என்பது அல்ல. It doesn't indicate the number one. It adds glory to the number one by saying she is the unique one. ஒருத்தி மகனாய் பிறந்து. ஏண்டா கிளாஸ்ல நீ ஒத்த மட்டும் பேசிகிட்டே இருக்க அப்படின்னு டீச்சர் கேட்குறாளா? நீங்கள் அவங்களெல்லாம் கேட்க மாட்டேன், நீங்களாம் ரொம்ப நல்ல குழந்தை. யாராவது அசடாக இருந்துட்டா கேட்பேன், ஏண்டா நீ ஒத்த மட்டும் பேசிகிட்டே இருக்க. எத்தனையோ ஒத்தர்கள் இருக்கா, ஆனால் நீ ஒத்தன்னு சொன்னா என்ன, பாக்கி எல்லாரும் கம்மன் இருக்கா, நீ மட்டும் ஏண்டா பேசிட்டு அந்த மட்டும் யூ அலோன் அப்படிங்கிற வார்த்தை வருது இல்லையா, அதுக்கு அந்த ஒருவன் ஒருத்தின்னு சொல்றது வழக்கம். ஒருத்தி மகனாய் பிறந்து சிறந்து இருக்கக்கூடிய அந்த தேவகி என்கின்ற ஒருவளுக்கு மகனாக பிறந்து ஷதஹ்லதா பந்துரயாஸ்வ காந்தியா சஞ்சாதி ஜாம்பூதன பிம்பகல்பா த்ரையந்த யுக்மேன ரசாயனேன காலேன பேஜே கலதௌத லக்ஷ்மின்னு தேசிகன் யாதவாபியுதயத்தில் எடுக்கிறார்.
அப்பேற்பட்ட சிறப்போடு கூடிய அந்த தேவகிக்கு சுபுத்திரனாக பெருமாள் எங்க பிறந்தார்? மதுரா ஜெயில பிறந்தார். ஒருத்தி மகனாய் பிறந்து அன்று இரவு ரொம்ப யுனீக் நைட்டா இருக்கு. ஜோன்னு மழை கொட்டுறது. ஐயோ, இந்த குழந்தையை எங்கே எடுத்து செல்வோம், எப்படி எடுத்து செல்வோம் சொன்ன பெருமாளை யோகமாயா வழியா சொல்லியிருக்காரு, இங்கேருந்து நீ என்ன ஆயர்பாடிக்கு அழைத்து செல்ல வேண்டும். அப்போது அந்த யமுனை வழி கொடுத்ததா. அந்த யமுனை வழி கொடுக்க செய்து, அப்போது யமுனை, இதுல இன்னொரு ஆச்சரியம் பாருங்க, வாட்டர் எப்பவுமே சொல்லியிருக்கேன் ஹையர் லெவல்ல லோவர் லெவல் போகும். ஆனா இங்க வாட்டர் ரிட்ராக்ட் ஆகுது, கலிந்த பர்வதத்தை நோக்கி போறது. அப்போ அந்த யமுனா ஜலம் பெருமாளுடைய திருவடியை ஸ்பரிசித்து பின்னே சென்றதாம். அப்ப வழி கொடுத்தது. அப்போ ஓரிரவில், அந்த சுபமான இரவு, அந்த இரவுக்கு ஈடிணையே சொல்ல முடியாது, அப்பேற்பட்ட இரவு. அந்த இரவில் பகவான் தோன்றினார். ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம் பாகவதத்துல. தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபிகௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம் மகாரஹ வைடூர்ய கிரீட குண்டல த்விஷா பரிஷ்வக்த சஹஸ்ர குந்தளம் உத்தாம காஞ்சி கத கங்கணாதிபேர் விரோச்சமானம் வசுதேவ மைக்ஷத. அந்த வசுதேவர் கண்ணால பார்த்தாரா இந்த குழந்தையை. அம்மா அடங்கிடும்னு சொன்னோன்னு இந்த ரெண்டு கையை அடக்கி வைத்தாராம். ஒரு அழகான கூடையில் அமர்த்தி கொண்டு சென்றாராம். யமுனை வழி கொடுக்க. அப்படின்னா தூய பெருநீர், அந்த யமுனையான யமுனை வழி கொடுக்கிறார். அதனால அப்பேற்பட்ட ஓரிரவு, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர அங்க ஆயர்பாடிக்கு சென்ற கண்ணன் யசோதைக்கு சுபுத்திரனாக வளர்ந்தார். அந்த யசோதை என்ன பாக்கியம், என்ன நோன்பு நோற்றார்களோ இவனை பெற்ற வயிறுடையாள். எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கா இந்த யசோதை. உங்க ஒருத்தருடைய அம்மாவும் கேட்பா பாருங்க, என்னடா இப்படி சமத்தா இருக்கேடா ராஜா, இங்க நல்லா படிச்சு எல்லாருக்கும் நல்ல மதிப்பெண் எல்லாம் எடுத்து எல்லா பெரியவாளுக்கெல்லாம் நல்ல மரியாதை கொடுத்து சமுதாயத்துக்கு நல்ல தொண்டு செய்து நாட்டுக்காக நன்றாக உழைத்தாள். நாளைக்கு உங்க அம்மாவை பார்த்து சொல்லுவாங்க, எவ்வளவு அழகா உங்க குழந்தை இருக்குடா, பா நீ குழந்தைன்னா இந்த மாதிரி இருக்கணும். அதனால்தான் வள்ளுவர் சொன்னார், ஈன்ற பொழுதில் பெரியவர்க்கும் சான்றோர் என கேட்ட தாய். தன்னுடைய குழந்தை அவ்வளவு ஒசத்தின்னு அம்மா கேட்கிறா இல்லையா, அன்னைக்குதான் அவளுக்கு ரொம்ப பெருமையா. பெத்த நாள் அன்னைக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஓஹோ பிறந்துட்டான், ஸ்ரீவர்தன் பிறந்தாச்சு, ஸ்ரீசரண் பிறந்தாச்சு, சர்வேஷ் பிறந்தாச்சு, அவ்யுத்து பிறந்தாச்சு, தர்ஷன் பிறந்தாச்சு, எல்லாம் ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனா என்னைக்கு ஒரு ஹை லெவல் அடையறாளோ, ஓஹோ அன்னி சந்தோஷத்தை விட இன்னைக்குதான் நல்லா இருக்கு. அதனால ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர அப்பேற்பட்ட பகவான் தேவகிக்கு பிள்ளையாக பிறந்தார், யசோதைக்கு புத்திரனாக வளர்ந்தார். மேல சொல்ற தரிக்கிறானாகி, இதை தரிக்க முடியாமல் அந்த கம்சனான சொந்த மாமா அந்த குழந்தையை கொல்ல வேண்டும் என்று நினைத்து பூதனா சகடன் பிரளம்பன் கேசி எத்தனையோ அசுரர்களை எத்தனையோ விதங்களில் எத்தனையோ ரூபங்களில் இந்த குழந்தையை வதம் செய்ய வேண்டும் என்று அனுப்ப தரிக்கிறானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து, அவனோட எண்ணெல்லாம் வாழ்ந்த பூத்தனா கானம் எல்லாம் ஒத்த வழி பாதைதான். ஆயர்பாடிக்கு போனா அங்க திரும்பி வரவே மாட்டா, பக்தர்களா போனா அங்கேயே தங்கிடுவா, அசுரர்களா போனா அங்கேயே மோட்சம். அதனால ஒருத்தரும் திரும்பி வரல. அப்ப திரும்பி வராத போது தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன், அந்த கஞ்சனுடைய எண்ணம் நிறைவேறவில்லை. அதனால அவனுக்கு பயம். இப்ப எப்படி ஒரு ரவுடியா அமிச்சு கிருஷ்ணரை சாய்க்க முடியலையோ அத்தனை ரவுடியும் போயாச்சு. ரவுடி கிட்ட மெசேஜே வரல, ஹலோ அப்படின்னா திஸ் கால் இஸ் நாட் ரீச்சபிள், இட் இஸ் அவுட் ஆஃப் ரீச் ஃபார் த மொமெண்ட் அப்படின்னு வருது. ஏன்னா போனையும் பெருமாள் அழிச்சுட்டார், அந்த சிம் கார்டையும் போட்டாச்சு. அதனால அந்த அசுரர்களையும் கான்டாக்ட் பண்ண முடியல. சரி பக்கனை பார்த்துட்டு சரிப்பா பிரளம்பன் போய் எப்படி இருக்கான்னு பாருங்க, இப்ப பக்கன் கிட்டே இருந்தா கான்டாக்ட் வரல. சரி இப்ப அடுத்தது அகன் அமைச்சு கேட்டா அகன் கிட்டே இருந்தா கான்டாக்ட் வரல. அதனால அவனுக்கு வயிற்றில் நெருப்பு கட்டின்னு உட்கார்ந்து இருந்தானா. ஞாபகம், ஹனுமான் இலங்கையை அழித்தார் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆனா இன்னொரு ஸ்டேட்மெண்ட் பெரியவர்கள்ல என்ன சொல்லுவாங்க, சீதையை பிரிச்சு வச்சான் இல்லையா ராவணன், அப்போது அந்த சீதையின் வைத்தெரிச்சல், ஐயோ நான் ராமரை பிரிஞ்சிருக்கேனே அப்படிங்கிற எரிச்சலை எச்சோகவன்யம் ஜனகாத்மஜாயாக, அந்த நெருப்பானது இலங்கையை அழித்து விட்டதா. அதனால இந்த இடத்துல சொல்ற கஞ்சன் வயிற்றில் நெருப்பு என்ன நின்ற நெடுமாலே. அன்று தொடக்கமாக கரெக்ட் டைம்க்கு அவன் எவ்வளவு சாப்பா சாட்டான அசிடிட்டி ப்ராப்ளம் வந்துட்டு நம்ம கம்சனுக்கு வயத்துல எல்லாம் நெருப்பு. கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம். அப்பேற்பட்ட உன்னை, தேவகிக்கு சுபுத்திரனாய் இருக்கக்கூடிய உன்னை, யசோதைக்கு சுபுத்திரனாய் இருக்கக்கூடிய உன்னை,
ஓரிரவில் பிறந்த உன்னை அர்த்தித்து வந்தோம், உன்னை பிரார்த்தித்து வந்திருக்கோம், உன்கிட்ட கேட்கணும்னு வந்திருக்கோம். ஏன்னா வேற யார்கிட்டயும் நாங்க போக மாட்டோம். துவைரக்ஷதி ரக்ஷகைஹி கிமன்யைஹி துவைச்ச அரக்ஷதி ரக்ஷகைஹி கிமன்யைஹி, இருந்தால் உன்னிடத்தில் தான் வருவோம். அதனால உன்னை அர்த்தித்து வந்தோம். பறை கருதியாகில், எங்களுக்கு வேணுங்கிறத கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்குன்னு உங்ககிட்ட தெரிஞ்சு வந்திருக்கோம். நீ நிச்சயமா கொடுப்பே என்பதனை நம்புவோம். பறை கருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி, திருமகளாகிய பிராட்டி திருத்தக்க செல்வம், அவள் தான் எல்லாத்தையும் கொடுப்போம். பெருமாள் பாவம் கொடுப்பேன் சொல்லுவார், ஆனா கொடுப்பது நிச்சயமாக தாயார் தான். அத்தனையும் கொடுப்பவள் தாயார் தான். அதனால சொல்றார் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாப்பாடி, நீ இருக்க வேண்டிய செல்வத்தையும் கொடுப்பாய், ஞானத்தையும் கொடுப்பாய், மோட்சத்தையும் கொடுப்பாய், உன்னுடைய சம்பந்தம் என்கின்ற கிருஷ்ண சம்பந்தம் என்கின்ற அந்த வரத்தையும் கொடுப்பாய். திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாப்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து. அதனால உன்னை நாம பிரிஞ்சு இருக்கோமே கிருஷ்ணா, இவ்வளவு பாசுரங்களா பிரிஞ்சிருக்கும். நான் ஏதோ ஒண்ணு நன்னா பாடுறதா நீ நினைச்சுக்க வேண்டாம். எனக்கு உள்ளுக்குள்ள துக்கம், இத்தனை பேரோட வந்திருக்கோம், இன்னி வரைக்கும் உன்னை பார்க்க முடியலையே. அதனால அந்த ஒரு வருத்தம் உள்ள இருந்துட்டே இருக்க, ஐயோ உன்னை பார்க்க முடியலையே, இத்துணை நாளாக கிருஷ்ணானுபவம் எனக்கு கிடைக்கலையேன்னு அந்த வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து. இப்ப மகிழ வேண்டும்னா வருத்தம் தீரணும் இல்லையா? அவர் ரொம்ப துக்கமா அழுதுண்டே இருக்கார், அவர் திடீர்னு சிரினா எப்படி சிரிப்பார்? அந்த துக்கத்துக்கு எது காரணமோ அதை போக்கிவித்தால் தான் அவரால் சிரிக்க முடியும். உன்னோட கூட முடியவில்லையே என்கின்ற எங்களுக்கு துக்கம், அதை எங்களுக்கு பிரசாதமாக கொடு. வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து, அந்த மகிழ்ச்சியை உன்னோடு சேர வேண்டும் என்கின்ற மகிழ்ச்சி. அது என்ன டைலாக்? மகிழ்ச்சி அப்படிதானே இந்த டைலாக். அந்த மகிழ்ச்சிங்கிறத ஆண்டாள் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறது எப்போது ஏற்படும்னா உன்னோடு கூடினால்தான் ஏற்படும் கிருஷ்ணா. அதனால வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து ஏலோர் என்பாவாய் அப்படின்னு பிரார்த்திக்கக்கூடிய 25ஆம் பாசுரம் இது. பாவம் ஆண்டாள் திருப்பாவை நோம்பிற்கு முதல் 5 பாசுரங்கள்ல முன்னுரை சொல்லிட்டார். 6ஆம் பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் ஈராக பாகவதோத்தமர்களுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினார். 16, 17, 18, 19, 20 வாயில் காப்பான் கோயில் காப்பான் யசோதை நந்தகோபாலன் நப்பின்னே பிரார்த்தித்தாச்சு. 21லேருந்து 25 கிருஷ்ணரை பிரார்த்திச்சாச்சு. இப்போ கோவில் வாசல்ல நின்று இருக்கா, எப்பதான் திறக்க போறாரோ. கிருஷ்ணனும் கதவுக்கு பின்னாடி இருந்துட்டு இருக்கார், முன்னாடி ஆண்டாள், இன்னும் கதவு திறக்கல. அப்ப ஆண்டாள் கேட்டா, எப்போ திறக்க போற கிருஷ்ணா? கிருஷ்ணர் 26வது பாசுரத்துல திறக்கிறேன்ட்ட, அதை நாளை தினம் பார்ப்போம். Dear Astika reader, I'm happy to be authoring a 2-part book on the Ramayana in English. The first part is slated for release in the year 2024. The book aims to recreate and retell the Ramayana of Valmiki, conforming to the ancient commentaries and other allied literature. To receive notifications of the book release, kindly register with www.deshikadaya.org/books. Namaskaram. Namaskaram Astikas. I'm tentatively scheduled to travel to Abu Dhabi and Dubai in the mid-February, to 7 cities in the countries of Australia and New Zealand, namely Adelaide, Perth, Brisbane, Sydney, Melbourne, Auckland and Wellington, between the 25th of February and the 25th of March. I'm scheduled to travel to Singapore either in the month of April or January, and later I'll be rendering discourses in New Jersey, Boston, Maryland, Pittsburgh, and then in St. Louis and Indianapolis in the month of July. I'm sure you would love to share this message with your friends and relatives.